அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஆழமான தொட்டி இருக்குதுன்னு சொல்லி அதில் ஒரு 5 அடிக்கு மேலே தண்ணி நின்றுருக்குது, குழந்தைகள் வந்து உள்ளே விழுந்துட்டு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஃபோன் பண்ணி மேஸ்திரி இவங்ககிட்டலாம் பேசியிருந்தோம். அந்த பேசுனதோட விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 2 ஸ்லாப்பும் போட்டிருக்காங்க. பாருங்கள், இது 5 அடி ஆழம் இருந்துச்சு. 5 அடி ஆழம் இருக்கிறது கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம போகிற பக்கத்தில் எத்தனையோ இந்த மாதிரி பேரிடர்கள் நிறைய இருக்கும். பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டோ இல்லை அதே நேரத்தில் ஆட்சியாளர்களையோ அரசியல்வாதிகளோ குறை சொல்லிட்டு போகிறத காட்டிலும் ஒரு சமூக பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒரு பொறுப்பெடுத்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு நம்ம இதோட கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதன் அடிப்படையில் வேலை நடக்கும். அப்போ கண்கூட நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விபத்துகள் தவிர்க்கப்படும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது விபத்துகள் நடந்தாவோ இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாவோ ஒரு 2 நிமிஷம் பொறுப்பெடுத்து சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்போது அது பல பேர்த்துடைய வாழ்க்கையை பெரிய ஒரு சேவிங் பாயிண்ட்டை ஒரு மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை போர்க்கால அடிப்படையில் செஞ்சு கொடுத்த உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் நன்றி.